கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. நல்லா பாருங்க, நம்ம விசுவாசிகளா எப்படி மாறணுமா? நம்ம செய்யற செயல்களில் இல்ல. எப்படி விசுவாசிகளா மாறுறோம்? சத்திய வசனத்தை கேட்டு. என்ன சத்தியம்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் சிலுவையில் செய்தது என்ன? அவர் ஜீவனை கொடுத்த ரகசியம் என்ன? ரட்சிப்பில் என்ன இருக்கிறது? நான் கிறிஸ்துவுக்குள் யார்? இதுதான் சத்திய வசனம். மறுபடி வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நல்லா பாருங்களேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த முத்திரைனா என்னன்னு தெரியுமா? நம்ம கடையிலலாம் பொருட்கள் வாங்கும் போது பாக்கெட் ஐட்டம் வாங்குவோம் இல்லையா? அந்த பாக்கெட் திறந்திருக்கா, ஓபன் ஆயிருக்கா, அது எப்படி இருக்கு, நல்லபடியா மூடி இருக்குதான்னு சீல் பார்த்துதான் என்ன செய்வோம்? வாங்குவோம். அது சீல் திறந்திருந்தது, ஓபன் ஆயிருந்ததுன்னா அதை வாங்குவோமா? ஏன் வாங்க மாட்டோம்? கெட்டு போயிருக்கும். அது சீல் பண்றதுதான் முத்திரை போடுறது. நம்முடைய ஆவிய யாரு முத்திரை போட்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய புதிய சிருஷ்டியின் ஆவிக்குள் பாவம் செல்ல முடியாது. உங்க புதிய சிருஷ்டியின் ஆவி கரைபட முடியாது. அது பரிசுத்த ஆவியானவரால் அது என்ன செய்யப்பட்டிருக்கா? முத்திரை போடப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்து போகும் அனுபவம் உடையவர் அல்ல. நல்ல கவனிங்க. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்றென்றைக்கும் அவர் நம்முடன் இருப்பதற்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன போட்டிருக்கீங்க? தேற்றரவாளன். தேற்றரவாளன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், ஆறுதல் செய்கிறவர். இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்புல இந்த தேற்றரவாளன் அப்படிங்கிறதுக்கு 7 விதமான அர்த்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஆலோசகரா நமக்குள்ள இருந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? சும்மா இல்ல, ஒரு உறவினர் போல ஒரு ஓரமா அவர் உட்கார்ந்திருக்க நமக்குள்ள அவர் என்ன செய்யல? வரல. நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லவர், நம்மை அன்பு செய்கிறவர், நம்மை மீட்டு எடுத்தவர் நமக்குள் இருக்கிறாருன்னா அவர் சும்மா இருக்கிறதுக்காக வந்திருப்பார்? அந்த தேற்றரவாளனுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆலோசகர். இன்னொரு அர்த்தம் என்ன போடப்பட்டிருக்குன்னா, உதவி செய்பவர், ஹெல்பர். நமக்கு என்ன செய்யறதுக்காக இருக்கிறாரா? உதவி செய்யறதுக்காக. நீங்க நினைக்கலாம், பெரிய பெரிய விஷயத்துலதான் அவர் உதவி செய்வாரா, சின்ன சின்ன விஷயத்துல அவர் செய்ய மாட்டாரா? இல்ல, நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் அவர் உதவி செய்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன விஷயங்களிலும், உங்களுடைய எண்ணங்கள்ல கூட அவர் உதவி செய்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இல்ல, பிரச்சனை என்னன்னா நம்ம கவலைய அவர் மேல நம்ம வைக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. நம்ம ஜெபிக்கிறோம், அழுகிறோம், புலம்புறோம், கவலை தூக்கி மறுபடியும் தோல்ல என்ன செஞ்சுக்கிறோம்?
வைத்துக் கொள்ளுகிறோம். அதனாலதான் அவருடைய உதவியை நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவர் நமக்கு ஆலோசகரா இருக்கிறாராம். சின்ன சின்ன விஷயத்திலையும் அவருடைய ஆலோசனையை நீங்க கேட்டு பாருங்களேன். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசமோ அவ்வளவு தூரம் நம் நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவை. அவ்வளவு தூரம் நம்முடைய திட்டங்களை காட்டிலும் அவருடைய திட்டம், நமக்கான திட்டம் உயர்ந்த திட்டமா. ஆனா நம்ம வாழ்க்கையை அவர் கையில கொடுக்கறதற்கு நமக்கு விசுவாசம் இல்லை. என் திட்டத்தை விட அவர் திட்டம் குறைஞ்சிருமோ? ஏன்னா என் திட்டத்தை என்னால கண்ணால பார்க்க முடியுது, அவர் திட்டத்தை என் கண்ணால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. தைரியமா நம்மளோட பிரச்சனைகள் அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். அவருக்கு பேர் என்னவா அப்படின்னா ஆலோசகரா, உதவி செய்பவரா, பரிந்து பேசுகிறவரா. பிதாவின் இடத்தில் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? பரிந்து பேசுகிறாரா. தேவன் எனக்கு இரக்கம் செய்வாரா? நான் படுகிற கஷ்டங்கள் அவருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் அவருக்கு புரியுமா? நீங்க கலங்கி நிக்கிறீங்களா? உங்களை காட்டிலும் நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஒரு வசனம் ரொம்ப அழகா இருந்தது, நான் வாசிக்கும் போது, உலகம் பகைத்தால் அதை கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த உலகம் என்னையே என்ன செஞ்சிருக்கு, பகைத்திருக்கு. அது உங்களை பகைக்கும் முன் அது என்னை பகைக்கிறதுன்னு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளை பகைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் யாரை பகைக்குதா? அவரை பகைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிந்து பேசுகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் சூழ்நிலை தேவனுக்கு புரியுமா? இந்த பிரச்சனை அவருக்கு புரியுமா? இந்த ஆழம் புரியுமா? கலங்கி நிக்கிறீங்களா? இந்த பிரச்சனையில அவர் என்ன செய்கிறாரான்னா பரிந்து பேசுகிறாரா. அவர்களுக்காக நான் என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், அவர்களுடைய பாவங்களை நான் சுமந்து இருக்கிறேன், அவங்க சாபங்களை நான் சுமந்து இருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தால் அவங்க கழுவப்பட்டு இருக்கிறாங்க, நான் அவர்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தழும்புகளால் அவங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரா. யார் சார்பில்? நம் சார்பில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து வழக்காடுபவரா. இந்த நபர்கிட்ட போய் என்னால பேச முடியலையே, எனக்கு ரெக்கமெண்டேஷன் யாருமே இல்லையே, என் சார்பில் யாரு போய் பேசுவா, நான் பேசினா அவர்களுக்கு அது புரியலையே, என் நியாயம் யாரிடத்தில் இருக்கிறது? கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்க சார்பில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? வழக்காடுகிறார். என்ன ஒரு பிரச்சனைனா அந்த வழக்காடுபவரை நம்பி அந்த பிரச்சனையை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரா. எல்லாவற்றிலும், உங்க சரீரமா இருக்கட்டும், உங்க சிந்தனைகளா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க குடும்ப உறவுகளா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்க கையின் பிரயாசங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து உங்க சார்பில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா. இத்தனை பெரிய உதவி செய்யறவரை நாம ஏன் ஒரு ஓரத்துல தூக்கி உட்கார வச்சிருக்கிறோம்? அவருடைய இயல்பு என்ன நமக்கு என்ன செய்யறது இல்ல தெரியல. நம்ம சார்பில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா. அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது யுத்த களம்தான், இது போர்க்களம்தான். ஆனா இது உலக பிரகாரமான யுத்தம் இல்ல. நம்ம சும்மா இருந்தா போதும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவரை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.